கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கு என்று எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்று ஒரு சத்தியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவராகையால் என்கிற இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எப்பொழுதும் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராகையால் என்று இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் நமக்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறவராக நமக்கு வெளிப்படுகிறார். எதற்காக? நாம் தேவனிடத்திலே சேரும்படியாக. முதலாவது. இரண்டாவது, நமக்காக தேவனிடத்திலே வேண்டுதல் செய்யும்படி. மூன்றாவதாக, நம்மை முற்றும் முடிய தேவனுக்காக ரட்சிக்கும்படியாக. இந்த மூன்று காரியங்களுக்காக இயேசு இந்த வசனத்தின் பிரகாரம் நமக்கு எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, பிரியமானவர்களே, தேவனிடத்திலே சேருவதற்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என் நாளை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார். அப்படி அவர் பிதாவாக இருப்பதற்கு இயேசுவே வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம், பிரியமானவர்களே, 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலே நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, நாம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறவராக தம்மை தாமே இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிரியமானவர்களே, நம்மை நித்திய ரட்சிப்பின் அடைவதற்கும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கும். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரே மரித்தவர், அவரே எழுந்தவருமாய் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய், விண்ணப்பம் செய்கிறவராய், நமக்காக மன்றாடுகிறவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படி. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி, மன்னிக்கும்படி நமக்காக பரிந்து பேசுகிறவராய், நம்முடைய விசுவாசத்துக்காக, நித்திய ரட்சிப்புக்காக, பிரியமானவர்களே, அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். அக்கிரமக்காரன் கெட்டு போகாமல், ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படவும், தேவனை பற்றி அறிகிற அறிவை அடையவும் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே
நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நாம் தேவனிடத்திலே ஒப்புரவாகும்படி, தேவனிடத்திலே கிட்டி சேரும்படி, அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நம்மை நிலைநிறுத்தும்படி இயேசுவே தேவனாகவும் நமக்காக மனுஷனாகவும் அவர் இருக்கிறபடினால் மத்தியஸ்தராக இருக்கிறார். நம்மை தேவனோடு கூட சேர்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் முற்று முடிய ரட்சிக்கப்படும்படி, பிரியமானவர்களே, வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய ரட்சிப்பை மாத்திரமல்ல நித்திய மீட்பையும் நம்மை மீட்டு கொண்டார். நித்திய பாதாளத்திலிருந்து, நித்திய சாபத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து. ஏசாயா 45:22 பார்க்கிறோம். ஆதலால் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் இயேசு நமக்காக எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறதாவது நாம் தேவனிடத்திலே சேரும்படியாக. இரண்டாவது, நமக்காக அவர் பிரதான ஆசாரியராய் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராக. மூன்றாவதாக, நம்மை முற்று முடிய தேவனுக்கென்று ரட்சித்து அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராக நம்மை மாற்ற, மறுரூபப்படுத்த தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்திய ரட்சிப்பினால், நித்திய மீட்பினால், அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவருடைய வேண்டுதலினால், ஆண்டவரே ஜெபத்தினால், கண்ணீரினால், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நாங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நித்தமும் எண்ணப்படும்படி எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். God bless you.